உங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. ஆனா, என்னால அத பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறீங்க. நாளைக்கு வரப்போறதில்லன்னு உங்களுக்கு தெரியுமா? பெரிய பெரிய விஷயங்கள் நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. உதாரணத்துக்கு, புக்கு படிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும், புதுசா ஏதாவது கத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா, அதை ஏன் செய்யாம இருக்கீங்க? ஏன் ஸ்டார்ட் பண்ண தயங்குறீங்க? கஷ்டப்படுறீங்க? அதுக்கான ரீசனை நான் சொல்றேன். ஜாலியாக ஃபோனை ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸோடு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஊர் சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்களா? அதுதான் இல்லை. அதுக்கான காரணத்தை சொல்கிறேன், வாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் சோம்பேறின்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் பிரெயின் உங்களை ஏமாத்துது. எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது மூளை சொல்லும், இது ரொம்ப பெருசு, இந்த விஷயம் செய்ய ஆரம்பிச்சா ரொம்ப நாள் ஆகும் முடிக்கிறதுக்கு, இது ரொம்ப கஷ்டம், உன்னால் முடியாது, நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு மூளை நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். நாமளும் அதை அப்படியே நம்பிட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்துடுவோம். நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த ஆரம்பிக்கவே மாட்டோம். உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? நீங்கள் சோம்பேறி கிடையாது. இது ஒரு ஹேபிட், அவ்வளோதான். இந்த ஹேபிட்டை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்னு பிரெயின் உங்களை நம்ப வச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு, பணத்தை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எதில் மிச்சம் பிடிக்கிறது? ஒவ்வொன்றையா மிச்சம் பிடிக்கிறேன்னு அது உங்களுக்கு இன்னும் ப்ரெஷரை தான் ஜாஸ்தி பண்ணும். உங்களுக்கு டூ மச்னு தோணும். ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, டயட் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் உங்கள் டைமை பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம மூளை நம்மளை அப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கு. ஒரு விஷயம் செய்யும்போது ரொம்ப வலிக்குதுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும், நம்ம கம்ஃபர்ட் ஜோனை தேடி அதுக்குள்ளே போகிறதுக்கும் தான் நம்ம ட்ரெயின் நம்மளை ஈஸியாக டியூன் பண்ணும். ஆனால் பிரெயினை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த 3 ஸ்டெப்பு தான் நான் சொல்கிறேன், கேளுங்க. அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ, எது முக்கியமானதோ அதை செய்ய நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டோரி டைம் வித் வினிதா. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, மேக் இட் ஸ்மால். பெரிய பெரிய செயல்கள் நம்மளை பயமுறுத்தும், அதனால் சின்னதாக்கிடுங்க. புரியலையா? இருங்க சொல்கிறேன். உதாரணத்துக்கு, நீங்கள் இப்போ ஒரு புக் எழுதணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கலாம். அது ஒரு 200 பேஜஸ்ன்னு நினைக்கிறீங்க. எடுத்த எடுப்புலையே 200 பேஜஸ் எழுதணும்னு யோசிச்சா சத்தியமாக சொல்கிறேங்க, புக் எழுத ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். ஆனால் 200 பேஜஸ்ன்னு யோசிக்காமல் தினமும் ஒரு பேஜ் எழுதிக்கலாம், இல்லை ஒரு சென்டென்ஸ் எழுதினா கூட போதும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. தினமும் ஒரு பேஜ் எழுதினா நிச்சயம் அது நமக்கு கஷ்டமாக இருக்காது. நம்ம மூளைக்கு அது கஷ்டம்னு தோணவே தோணாது. ரொம்ப ஈஸியாக புக் எழுதி முடிச்சிடலாம், மூளையை ஏமாத்திடலாம். இப்போ நீங்கள் மலை ஏறணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சாதானே ஏற முடியும். இல்லை ஒரு குதிச்சாலே மலை உச்சியில் போய் நிற்க முடியுமா? முடியாது. இல்லை, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சாதானே உச்சியை அடைய முடியும். அதை உங்கள் கோல்ஸ்லையும் அப்படியே அப்ளை பண்ணுங்க. சின்ன வெற்றிகள் கூட உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். இந்த ஸ்மால் எஃபர்ட்ஸ் தான் உங்களுக்கு பிக் ரிசல்ட்ஸை தரும். கீ பாயிண்ட் என்னன்னா, ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்ரஸ், நாட் பர்ஃபெக்ஷன். எந்த ஒரு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு யோசிக்கிறத விட கன்சிஸ்டண்ட்டாக ப்ரக்ரெசிவாக அதை நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நாம் பார்க்கணும். ஸ்டெப் 2, கிரியேட் ஈஸி ரொட்டீன்ஸ். வில் பவரை நம்பாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் செட்டப் பண்ணுங்க. வில் பவர் சீக்கிரம் மறைஞ்சு போகலாம், ஆனால்
ரொட்டீனை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தானா நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க காலையில் எழுந்ததுமே ஒரு டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. காலையில் எழுந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும், 10 நிமிஷம் யோகா பண்ணணும், ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் அவுட் பண்ணணும், ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் போகணும், இன்னைக்கு மீட்டிங் இருக்கா என்ன பண்ணணும், இன்னைக்கு சமைக்கணுமா என்ன செய்யணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஆரம்பத்தில் டு டூ லிஸ்ட்டில் எழுதிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியாமல் நேச்சுரலாக நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஒரு ரொட்டீன் செட் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும். இது ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம், ஆனால் உங்களுக்குள்ள ஒரு மொமெண்டமை பில்டப் பண்ணும். ஸ்டெப் 3, யூஸ் 2 minute ரூல். ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா ஸ்டார்ட் பண்ணுறது தான். அதனால் நீங்கள் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வேலை செய்யறீங்களா, தினமும் அதை 2 நிமிஷமாவது பண்ணணும்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கு படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது படிங்க. அதுக்குன்னு ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. தினமும் புக்கு படிக்கணும், 2 minutes ஸ்பெண்ட் பண்ணணும். கண்டினியூஸாக பண்ணுங்க. இப்போ ஒரு வீடு க்ளீன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டை க்ளீன் பண்ணவே மாட்டீங்க. ஆனால் இதே ஒரு ரூம் க்ளீன் பண்ணலாம், இல்லை இன்னைக்கு இந்த ஷெல்ஃப் மட்டுமாவது க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் தினமும் ஒரு 2 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 1 வீக்கில் அந்த வீட்டை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் ஒரு வீட்டையே க்ளீன் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் மூளை அதை செய்ய விடாது. இதே ஒரு ஷெல்ஃபு தான், ஒரு ரூமு தான், சரி இப்போ இதை பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா நிச்சயம் உங்கள் மூளையை ஏமாத்திடலாம். நீங்கள் இதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. யாரும் உங்களை புஷ் பண்ணாமல் நீங்களே செய்வீங்க. எப்படின்னா இப்போ ஒரு பாலை மலையிலிருந்து நம்ம உருட்டணும் அப்படின்னு யோசிச்சோன்னா அந்த ஃபர்ஸ்ட் புஷ் அதுதான் முக்கியம், அதுதான் கஷ்டமும் கூட. ஆனால் இப்போ நம்ம அதை ஒரு உதைச்சிட்டோம், ஒரு புஷ் கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அது தானாக உருண்டு ஈஸியாக அதோட இலக்கை அடைஞ்சிடும் இல்லையா? அந்த ஒரு புஷ் தான் ரொம்பவுமே முக்கியம். ஸோ ஸ்டார்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை ஈஸியாக அடைஞ்சிடலாம். உங்களுக்கு போனஸ் டிப்ஸ் சொல்லட்டுமா? நீங்கள் 2 minutes ஒரு வேலையை செஞ்சிட்டீங்க அப்படின்னா சின்னதாக நீங்களே உங்களை செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஃபேவரட் சாங் கேளுங்க, இல்லை ஷார்ட் பிரேக் எடுங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் ஏதாவது எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ரிவார்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கும், உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணி அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவீங்க, அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவீங்க. உண்மை என்னன்னா எல்லாருமே சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு யாரை பார்த்து ரொம்ப அட்மையர் ஆகி இருக்கீங்களோ அவங்களும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு யோசிச்சுன்னு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதனால் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி மட்டும் யோசிங்க. எப்படி தெரியுமா? உங்கள் கோல் நெருப்பு மாதிரி இருக்கணும். இப்போது அது ஒரு சின்ன ஸ்பார்க் தான், ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது அதில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி. அதனால் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருங்க, சீக்கிரமே அது எரிமலையாக மாறும். இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பார்க்கை பற்ற வைக்கணும். ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தோத்தா பரவாயில்ல, எல்லாருமே தோப்பாங்க. மேட்டர் என்னன்னா மறுபடியும் எழுந்து ட்ரை பண்ணணும். ஃபெயிலியருங்கிறது சக்ஸஸோட ஆப்போசிட் கிடையாது, சக்ஸஸோட ஜேர்னியில் ஒரு பார்ட், அவ்வளோதான். அதனால் உங்களை நீங்களே தட்டி கொடுத்து முன்னேறி போய்கிட்டே இருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ரொம்ப ஆம்பிஷனாக இருக்கீங்க, கொஞ்சம் சோம்பேறியாகவும் இருக்கீங்க. அதனால் இப்போ இதை ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிளாக சொல்கிறேன், மேக் இட் ஸ்மால். டெய்லி ரொட்டீன் செட் பண்ணுங்க, 2 minutes எஃபோர்ட் போடுங்க, அவ்வளோதான். பர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. இன்னைக்கே இப்போவே சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் சாதிப்பீங்கன்னு உங்கள் கனவுகள் இலக்குகள் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் செய்வீங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை,
கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து செஞ்சாலே போதும். சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் கூட பெரிய சேஞ்சை கொண்டு வரும். நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன் டுடே. இன்னொன்னும் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது யாராவதுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்னையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.